இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பான விவகாரம் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்ட நீரை இந்தியா தடுக்க முயன்றால் அந்த கைகளை வெட்டி விடுவோம் என்று அந்நாட்டின் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் முசாதிக் மாலிக் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார். உலக வங்கியின் மத்தியஸ்தத்துடன் 1960 இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே பாயும் நதிகளின் நீரை எவ்வாறு பகிர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்பதை நிர்ணயிக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி ராவி, பியாஸ் மற்றும் சுட்லெஜ் ஆகிய கிழக்கு நதிகளை இந்தியா முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறது. அதே நேரத்தில் சிந்து, ஜீலம் மற்றும் ஷெனாப் ஆகிய மேற்கு நதிகளின் 80% நதிநீரை பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது. மேலும் இந்த நதிகளின் நீரை நம்பியே பாகிஸ்தானின் பெரும்பாலான விவசாயம் இருக்கிறது. இந்த சூழலில்தான் 2025ஆம் ஆண்டு பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு தேசிய பாதுகாப்பு காரணங்களை குறிப்பிட்டு இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்தியது. இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவை முழுமையாக கைவிடும் வரை இந்த நிலைப்பாடு தொடரும் என்றும் மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதையடுத்து ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு தொடர்ந்து கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்து வருகின்றனர். அந்த வகையில்தான் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாகிஸ்தானின் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் முசாதிக் மாலிக், எங்களுக்குரிய நீரை யாராவது பறிக்க முயன்றால் அந்த கைகளை வெட்டி விடுவோம், பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்ட நதிநீரை இந்தியா தடுக்க அனுமதிக்க முடியாது என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். இதற்கு முன்பாகவே பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ख्वाजा ஆசிப், நீர் பாதுகாப்பு பாதிக்கப்பட்டால் அது தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக மாறும் என்றும் தேவைப்பட்டால் இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்தவும் தயங்க மாட்டோம் என்று எச்சரித்திருந்த நிலையில் எங்களுக்குரிய நீரை யாராவது பறிக்க முயன்றால் அந்த கைகளை வெட்டி விடுவோம் என அந்நாட்டின் காலநிலை மாற்றத்துறை முசாதிக் மாலிக் பேசியிருப்பது இரு நாடுகளின் உறவில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு ஆதரவை முழுமையாக கைவிடும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்ட நிலையிலேயே தொடரும் என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது.